Rejoice Ministries. இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. விசேஷித்த இந்த நாள் ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஜீவனோடு பலனோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படிக்கு அப்பா, அவர்களை உயிரோட்டமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகத்தக்கதாய் தேவரீர் இந்த ஓய்வு நாளை அவர்களுக்கு இந்த ஆயத்தப்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த புனித நாளுக்காக நன்றி தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவரீர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாள்ல நம்ம பார்த்தோம்னா ஆதார் மாதம்ங்கிற மாதம் வந்து மார்ச் மாதம். ஆதார் மாதம் சொல்லிட்டு அந்த இஸ்ரவேலர் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற இந்த மாதம் 23ஆம் தேதி மாலையிலிருந்து 24ஆம் தேதி மாலை வரைக்கும் கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டமானது இந்த பூரிம் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு புனித நாளாக கருதப்படுது. அது ஏன்னு சொன்னா, பூரிம்ங்கிறது எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கலாம். எப்படி அந்த நாட்களிலே அவன் மொர்தெகாய் தன்னை வணங்காத, தனக்கு சல்யூட் அடிக்காத, தன்னை கௌரவப்படுத்தாத ஒரு மனுஷன் என்று சொல்லி நினைத்து அந்த மனுஷனை மாத்திரம் அந்த ஆள் வந்து தீத்து கட்டணும், கொன்னுறணும் அப்படின்னு நினைக்காம அந்த யூத கோத்திரத்தையே அவங்க அழிக்கணும், யூத கோத்திரமே அழிந்து போகணும் என்கிற ஒரு தீவிரவாத எண்ணத்தை அந்த ஆமான் வைத்திருந்தான். ஆனால் பாத்தீங்கன்னா அந்த நாட்களிலே ஆண்டவர் வந்து ஒரு எபிரேய மகள், எஸ்தர் என்கிற மகள், அந்த அகஸ்வேரு ராஜாவுடைய ஒரு ராஜரீகத்துல வரும்படிக்கும் மொர்தெகாய் என்கிற அந்த மகளுடைய சித்தப்பா வளர்த்து வந்த அந்த மகள் ராஜரீக பட்டத்தை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில ஆண்டவர் அந்த எஸ்தர் என்கிற மகளை ராணி ஆக்கின பிறகு இந்த சோதனை ஏற்படுது. இந்த சோதனையின் போது மொர்தெகாய்க்கு விஷயம் தெரிய வருது. அது 157 நாடுகள்ல அவர் ராஜாவா இருக்கிறது நிமித்தம் அத்தனை நாடுகளுக்கும் இந்த ஆமான் ஒரு பயங்கர துரோகமான ஒரு செயல் செய்யறத நம்ம பாக்குறோம். ராஜாவுடைய அந்த முத்திரை மோதிரத்தை சீல் போட்ட லெட்டர்ஸ் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத திட்டத்தை அவன் செஞ்சிருந்தான். அது மொர்தெகாய் மூலமாக அது எஸ்தர் மகாராணிக்கு சொல்லப்படும் பொழுது, எஸ்தர் மகாராணி தன்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லும் பொழுது மொர்தெகாய் சொல்றாங்க, இன்னைக்கு நீ அமைதியா இருந்தா இந்த இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு வந்து வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து வந்துரும், ஆனா நீயும் உன்னோட தகப்பன் குடும்பத்தாரும் அழிக்கப்படுவீங்க, இந்த டைம்ல தான் நீ வந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அந்த காரியத்தை கர்த்தர் வந்து மொர்தெகாய் மூலமாக எஸ்தர் இடத்துல சொல்றத பாக்குறோம். எப்படியாச்சும் நீ வந்து ராஜாவின் இடத்துல இந்த காரியத்தை நீ சொல்லி இத சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்தர் வந்து ஒத்துக்கிறாங்க, சரி நானும் என்னுடைய தாதிமார்களும் சேர்ந்து இந்த காரியத்தை நாங்க செய்யறோம். இது வந்து எப்படியும் எனக்கு இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா ராஜா அழைக்காம நான் அவர் இடத்துல போக முடியாது. ஆனா அதையும் நான் மீறி போகிறேன். நான் 3 நாட்களுக்கு எல்லா தாதிமார்களையும் இந்த சூசான் என்கிற இந்த பெரிய ஒரு மண்டபத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் கூட்டி சேர்த்து உபவாசம் பண்ணி இத ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. மொர்தெகாயும் போய் வெளியில இருக்க யூதர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி எவ்வளவு பேரை கூட்ட முடியுமோ கூட்டி உபவாசம் பண்ணி ஜெபிங்க, அப்ப கர்த்தர் வந்து எனக்கு விடுதலை கொடுப்பாரு, இது நிமித்தம் எல்லா யூதர்களும் காப்பாத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல முழு நம்பிக்கையா இருந்து இந்த காரியத்தை செய்யறாங்க. ஆச்சரியமான விதத்துல ராஜா வந்து கண்டுக்கல, உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எஸ்தர் கிட்ட கேக்குறாங்க. எஸ்தரும் வந்துட்டு ஒரு
ஒரு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு ஆமான் கட்டாயம் வரணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நடக்கிற அந்த விருந்துல நிறைய காரியங்கள் சொல்லல. அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆண்டவர் குடுக்குற அந்த முக்கியமான நேரத்துக்காக அடுத்து ஒரு 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 காரியம் முக்கியமான காரியம் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு நீங்க ஆமான திருப்பி கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி, அந்த சமயத்துல இந்த இந்த துஷ்டன் இந்த ஆமான் தான் வந்து இந்த மாதிரி உள்ள இஸ்ரவேலர் அத்தனை பேரையும் கொலை பண்ற ஒரு சதிய செஞ்சிருக்கிறான் அப்படிங்கறத ஓப்பனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கு ரொம்ப கோவம் வருது. அதோட கூட ஆமானுடைய கதை முடியுது. இப்படி வந்து அந்த ராணி மூலமாக, ஒரு பெண் மூலமாக அந்த இஸ்ரவேலர் அத்தனை பேரும் காக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். யாரும் அந்த டைம்ல சாகல. அததான் வந்து பூரீம்ங்கிற ஒரு கொண்டாட்டமாக இந்த நாள்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. இஸ்ரவேலர் கொண்டாடுறது எதுக்குன்னு சொன்னா, உம் அவங்களுடைய ஜனங்கள் யாருமே சாகல. அவங்களுக்கு விரோதமா வந்தவங்க எல்லாரும் மடிந்து போனாங்க. ஆனா கர்த்தர் வந்து யூத ஜனத்தை காப்பாத்தினாரு இந்த இந்த மூலமா. இன்னைக்கு நான் எதுக்கு இந்த பூரிம குறிச்சு விசேஷமா நான் சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு அதாவது நேத்து 23ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலத்துல இருந்து இன்று மாலை சனிக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி மாலை வரைக்கும் அவங்க அந்த கொண்டாட்டத்துல தான் இருக்காங்க. ஆடி பாடி கொண்டாடுறாங்க. ஏன்னா கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. கர்த்தர் எங்களை நினைச்சாரு. கர்த்தர் எங்களோட ஜெபத்தை தள்ளல. கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆபத்து காலம் வந்துச்சு. நாங்க எல்லாருமே மரித்து போகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா தேவன் எங்களோட கண்ணீரு நாங்க அபயமிட்டோம். ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க. 1 2 பேர் இல்ல, எத்தனை எத்தனை லட்சக்கணக்குல ஜனங்க அங்க இருந்திருப்பாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லிதான் இந்த பூரிம வந்து அவங்க நினைச்சு தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த நாள்ல நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹாப்பி பூரிம்னு சொல்றேன். சந்தோஷமா கொண்டாடுங்க. கர்த்தர் விடுவிக்கிறவர் என்று சொல்லி நாங்க அவர் விடுவிக்கிற தெய்வம், ஹிஸ் அ ரிடீமர், ஹிஸ் அ டெலிவரர் என்று சொல்லி நாங்க அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இது பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த ஒரு சம்பவமா இருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே நாம அடுத்து நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இன்னைக்கு இந்த இந்த காலகட்டத்துல இப்பொழுது இன்னைக்கு கொண்டாடப்படுகிற ஒரு கொண்டாட்டம் என்னன்னா, பாம் சண்டேன்னு சொல்லுவாங்க. குருத்தோலை ஞாயிறு என்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாகவும் விளங்குறது. இந்த 2 நாட்களுமே இஸ்ரவேல் கோத்திரத்துல இருக்கக்கூடிய இஸ்ரவேல் நாட்டுல இருக்கக்கூடிய ஜனங்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் இந்த பூரிம் என்கிற இந்த இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த பாம் சண்டே என்று சொல்லக்கூடிய இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசுவை ஜனங்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். அவரை ஒரு கழுத குட்டியில ஏறி வரும்படிக்கு ஒரு பவனி வருகிறார். அந்த பவனியின் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, அவரை ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி கத்தி அவர்களை ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. அப்ப இந்த குருத்தோலை என்று சொல்லப்படுகிற இந்த ஓலை எல்லாம் அந்த தென்னங்குருத்து எல்லாத்தையும் எடுத்து வெட்டி அசை பாட்டி அவருக்கு முன்பாக நிறைய அந்த கம்பளம் மாதிரி உள்ள இதெல்லாம் விரிப்புகளை போட்டு அவர் அதுல அந்த கழுதை குட்டியின் மேல ஏறி ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்று ஓசன்னா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிற கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலர் எல்லாரும் மகிமைப்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அப்ப இயேசுவை வந்து சிலுவையில் அறைந்து அவரை மரிக்கும்படிக்கு செய்ய போகிறாங்க. இதே கூட்டம் தான். ஆனாலும் கூட இந்த கூட்டத்துக்கு அவங்களுக்கே தெரியாது இன்னும் ஒரு வாரத்துல என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க கொண்டாடுறாங்க, இயேசுவை கொண்டாடுறாங்க. ஏன்னு சொன்னா அவர் வந்து ஏழைகள் மத்தியிலும், விதவைகள் மத்தியிலும், பாழாய் கிடந்த மனுஷர்கள் மத்தியிலும், இன்னும் இறந்தவர்கள் வீட்டுக்கெல்லாம் கூட போய் அவங்கள உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு சுகம்
சுகம் கொடுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட போனவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. அவர்கிட்ட வெளிச்சம் இருக்கு. இருள்ல கிடந்தவங்க வெளிச்சத்தை கண்டாங்க. இயேசு கிட்ட வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தை இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் இயேசு உங்க ரட்சகரா இருக்கிறாரு. இன்னைக்கு இயேசு ஒருத்தர் மூலமாக உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பு இருக்கு. வெறும் இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, ஒருவேளை எஸ்தர் மூலமாக இஸ்ரவேலருக்கு மாத்திரமே அன்னைக்கு ரட்சிப்பு கிடைச்சது. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாரார்.